அன்புள்ளங்களுக்கு வணக்கம். நிறைய பேர் நம்ம டிஎம்எஃப் வந்து யூஸ்டு காரை பற்றி நிறையா சொல்லுங்கள், நிறைய வீடியோஸ் போடுங்கங்கிறீங்க. நானும் ஒவ்வொரு வீடியோஸ் உங்களுக்கு வந்து நான் வந்து இப்போ கொடுத்துட்ருக்குறேன்னுங்க. இப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா யூஸ்டு கார் வந்து ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நீங்கள் பார்க்க வேண்டியது, ஆக்சுவலாக வந்து நான் அந்த புண்டை வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். முடிஞ்ச வரைக்கும் வந்து ஒரு வண்டி நீங்கள் வாங்கும்போது பாடி லைன் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். பானட் நேராக இருக்குதா, பம்பர் நேராக இருக்கா, அந்த ஹெட்லைட் வந்து அங்கங்கே கரெக்டாக இருக்குதா, டெக்கு, டோரு, அப்புறம் உள்ளுக்குள்ள இருக்கிற டேஷ்போர்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது, எல்லா சுவிட்ச் இருக்குதா, வேலை செய்தா, பவர் விண்டோலாம் வேலை செய்தா, எடுத்த உடனே இதை நான் வந்து பார்க்க சொல்லியிருந்தேங்க. புண்டை வீடியோவில் உங்களுக்கு நான் வந்து சொல்லியிருப்பேனுங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஎம்எஃப் வந்து 2 வீடியோ உங்களுக்கு நான் காமிக்க போகிறேனுங்க. ஒன்று வந்து SX4, இன்னொன்று வந்து ஹோண்டா சிட்டி. எப்படி வாங்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோங்க. அவங்க வந்து தெரியாமல் வந்து இந்த வண்டி வாங்கிட்டாங்க. இந்த வண்டி வாங்கினதுனால என்னென்ன பிரச்சனைகள் இந்த வண்டியில், என்னென்ன மைனஸ் இருக்குது அப்படிங்கிறது வந்து நான் உங்களுக்கு தெளிவாக நான் உங்களுக்கு காமிக்கிறேனுங்க. அதுக்கு முன்னாடி நான் சொல்ல விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி கடற்கரை பக்கத்தில் இருக்கிற வண்டிகள், சென்னை ஆகிட்டுங்க, ஒரு தூத்துக்குடி, ஒரு ராமேஸ்வரம், அந்த மாதிரி இருக்கிற வண்டிகள் பார்த்திங்கன்னா, சில வண்டிகள் டெய்லியும் கழுவுற வண்டி, இந்த மாதிரி தண்ணியில் டெய்லி ஓடுற வண்டி வந்து சீக்கிரம் பேட்சருக்கு வரும். நான் குறிப்பிட்டு வந்து இந்த ஊர் வண்டி, இதை சென்னை வண்டி நான் ஆக்சுவலாக முதல்ல சொல்லியிருப்பேனுங்க. அந்த மாதிரி கடற்கரை ஓரம் ஓடுற எந்த வண்டியாக இருந்தாலும் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பேட்ச் ஒர்க் வரும். அதுக்கு வந்து சில வண்டிகள் மட்டும்தான், 100க்கு 100 இப்போ சென்னையில் ஓடுற வண்டி எல்லா வண்டியுமே நம்ம வந்து குறை சொல்ல முடியாது. ஏன்னா சில பேர் நல்லா வெல் மெயின்டைன் பண்ணி மழை நேரத்தில் ஓட்ட மாட்டாங்க. சில பேர் எல்லோரும் மலை கார் ஓட்டுவாங்க, சில பேர் ஆப்போசிட்டாக இருப்பாங்க, மலை கார் ஓட்ட மாட்டாங்க. அந்த மாதிரி வெல் மெயின்டைன் பண்ணி லோ மைலேஜ் ஓட்டி பக்காவாக ஷோரூம் கண்டிஷன் மெயின்டைன் பண்ணுற வண்டியும் இருக்குதுங்க. கிட்டத்தட்ட ஒரு 70, ஒரு 50-60% வச்சுக்கோங்களேன் இருக்கும், 50-50 இருக்கும். பட் இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மெயின்டைன் பண்ணாமல் முன்னாடி ஆக்சிடெண்ட் ஆகி பின்னாடி ஆக்சிடெண்ட் ஆகி நிறைய உப்பு தண்ணியில் போட்டு கழுவிங்க, உப்பு தண்ணியிலேயே ஓடி நிறைய பேட்ச் ஒர்க் வந்து அந்த மாதிரி வண்டிகளும் நிறைய இருக்குதுங்க. இப்போ நான் பார்த்த வகையில், இப்போ என்னுடைய நாலேஜிலையும் என்னுடைய சொந்த கருத்தில் மட்டும்தான் இது நான் பேசுகிறேனுங்க. இத்தனை வருஷத்தில் நான் பார்த்ததில்ல. அதிகமாக வந்து பேட்ச் ஒர்க் வர்ற காரணம் உப்பு தண்ணி கழுவுறது தான். உப்பு தண்ணி இருக்கிற கடற்கரை ஏரியா தான். அதனால் பேட்ச் ஒர்க் டக்குன்னு வந்துடும். அதுக்கப்புறம் வண்டி வந்து கழுவுற விதம் நான் வந்து உங்களுக்கு ஒரு இனிமேல் வர்ற வீடியோக்களை நான் உங்களுக்கு காமிக்கிறேனுங்க. சென்னைக்கு முன்னாடி திருவண்ணாமலைக்கு தாண்டி நினைக்கிறேனுங்க, ஒரு வண்டி அந்த ரெகுலராக கழுவுன வண்டி ஒன்று உங்களுக்கு நான் காமிக்கிறேனுங்க. நீங்கள் அந்த கழுவுறீங்க பார்த்திங்களா, இந்த பைப் எடுத்து பிடிச்சிட்டு அப்படியே வண்டி ஃபுல்லாக விட்டுருவீங்க. அது அப்படியே என்னங்கன்னா அங்கங்கே போய் தண்ணி நின்றுக்கும். மேக்ஸிமம் இந்த வண்டியில் அதிகமாக பேட்ச் ஒர்க் வர்றது பார்த்திங்கன்னா லோகனுங்க, ஸ்கார்பியோ, ஜைலோ, அதுக்கப்புறம் நிறைய வண்டிகள் இந்த மாதிரி வந்திருக்குதுங்க. இப்போ பார்த்திங்கன்னா இன்னோவா இருக்குதுங்க. இன்னோவா வந்து நாங்கள் ஒரு வண்டி வேலை செஞ்சுருப்போம். நீங்கள் ஒரு என்ன கலர்னாங்க, அது லைட்டு க்ரீன் கலர் வந்து கோல்டு கலர் பண்ணணும். அந்த வண்டி பார்த்திங்கன்னா அப்படி ஃபுல்லாகவே தண்ணி ஃபுல்லாகவே வண்டி ஃபுல்லாக ஏறிடுச்சுங்க. அந்த வண்டி தான் நம்ம வந்து வேலை செஞ்சுருப்போம். அதுவும் சென்னை நம்பர் தான். ஒரு ஸ்கார்பியோ ஒன்று வேலை செஞ்சுருப்போம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஃபுல்லாக பிளாட்ஃபாரத்தில் ஃபுல்லாக ஹோல்ஸ் இருந்திருக்கும். இப்போ வந்து நம்ம பிளாட்ஃபாரத்தில் ஹோல்ஸ் இருந்ததுன்னா நம்ம ரெடி பண்ணிக்கலாம். சைடு டோரு பானட்லாம் இருந்ததுனால நம்ம டோர் அப்படியே மாற்றிக்கலாம், பானட் அப்படியே மாற்றிக்கலாம், எல்லாமே கிடைக்கும். பட் இந்த டாப்பிலிருந்து அரிச்சிங்க, A பில்லர், B பில்லர், C பில்லர், இது எல்லாமே உங்களுக்கு பேட்ச் ஒர்க் இறங்கிருச்சுன்னா கண்டிப்பாக உங்களால் வேலை செய்ய முடியாது. இப்போ ரீசெண்டாக நம்ம டீம் 2-3 பேர் வந்திருந்தாங்க. ஒரு மாருதி வேன் கூட வந்திருந்ததுங்க போன வாரம் சனிக்கிழமைன்னு நினைக்கிறேனுங்க. அந்த மாதிரி ஃபுல் பேட்ச் ஒர்க் மேலே டாப் சுற்றியுமே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, வாட்டர் சேனல் சுற்றியுமே இருக்குது, வேலையே செய்ய முடியாது கண்டிஷன். அப்போ என்ன பண்ணணும்னா நம்ம வந்து பாடி செல் மாற்றுற மாதிரி கண்டிஷன் போயிடும். நம்ம எடுக்கும்போதே பார்த்து எடுத்துக்கணும். இனிமேல் யூஸ்டு கார் நீங்கள் எடுக்கும்போது முடிஞ்ச வரைக்கும் பேட்ச் ஒர்க் இல்லாமல் நீங்கள் பார்த்து எடுத்துக்கங்க. அதுக்கப்புறம் பாடி லைன் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஒரு வண்டி பேட்ச் ஒர்க் பண்ணி பெயிண்டிங் வந்துச்சுன்னா பூரா பேஸ்ட்டாக வச்சு அப்பி விட்ருப்பாங்க. அப்போதைக்கு அந்த ஷோ பண்ணுறதுக்காக நிறைய பேர் வந்து பண்ணுறாங்க. இதுக்கு வந்து நம்ம குறிப்பிட்டு எல்லா டீலரையும் நம்ம சொல்லவில்லை. ஒரு சில டீலர் ஜெனினாக வைக்கிற டீலரும் இன்றைக்கி நிறைய ஊரில் நிறைய பேரில் அவங்க இருக்காங்க. சில பேர் இந்த மாதிரி பண்ணுறதுனால வந்து நிறைய பேருக்கு வந்து ஏமாந்து வண்டி வாங்கிடுறாங்க. சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கிது அப்படிங்கிற மாதிரி வண்டி வாங்கிடுறாங்க. தயவுசெஞ்சு இனிமேல் இந்த சீப் அண்ட் பெஸ்ட் இருக்கிற வண்டி நீங்கள் வாங்க வேண்டாம். வாங்க இப்போ வந்து நம்ம டிஎம்எஃப் வந்து இந்த உங்களுக்கு காமிக்கிறேன் பார்த்தீங்களா,
இந்த SX4 வந்து வண்டி வாங்கியிருக்கிறாருங்க. ஆன்லைனில் தான் பார்த்து வாங்கியிருக்கிறார் வண்டியை. ஆக்சுவலாக வந்து ஒரு வண்டி வாங்கணுங்கிறது ஆன்லைனில் பார்த்து வாங்காதீங்க. அதுதான் நம்ம டிஎம்எஃப்க்கு நான் சொல்கிறது. இங்கே பாருங்க, எடுத்த உடனே உங்களுக்கு நான் இப்போ முன்னாடி காமிக்கிறேன். பம்பருக்கெல்லாம் ஸ்க்ரூ வச்சுருக்குறாங்களா, சின்ன ஸ்க்ரூ. இங்கே பாருங்க, ஹெட்லைட் எல்லாமே பிரித்து வேலை செஞ்சுருக்கிறாங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா முன்னாடி ஆக்சிடெண்ட்டு, பின்னாடி ஆக்சிடெண்ட்டு. அவர் ஜஸ்ட்டு ஆன்லைனில் பார்த்து ஒரு OLXலேயே எதுலேயே பார்த்துருக்குறாருங்க. பார்த்து இந்த வண்டி வாங்கியிருக்கிறாரு. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய பேட்ச் ஒர்க் பாருங்கள், ஓட்டை தெரியுதுங்க அந்த இடத்துல. இவர் வந்து ஏதோ ஒரு ஆன்லைன் சைட்டில் வந்து வாங்கியிருக்கிறார் வண்டி. கண்ணில் இவர் ஆக்சுவலாக இருக்கிற வந்து ஹாங்காங், அங்கேருந்து வந்து பார்த்துட்டு வண்டி வந்து வாங்கியிருக்கார். எவ்வளோ தவறாக வாங்கியிருக்கார் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் காமிக்கிறதுக்காக நான் உங்களை காமிக்கிறேன். டேஷ்போர்டு ஓரளவுக்கு நீட்டாக இருக்குது, ஓகே சொல்ல அளவுக்கு இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த இடத்துக்குலாம் எவ்வளோ ஸ்க்ரூ வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். இந்த டேஷ்போர்டில் இன்றைக்கி SX4 கிடைக்கிறதே அவ்வளோ சிரமம். எல்லா இடத்துலையும் ஸ்க்ரூ வச்சுங்க, எப்படி வச்சுருக்காங்கன்னு மட்டும் பாருங்கள். எவ்வளோ கஷ்டமாக அது இருக்குது தெரியுங்களா. இந்த வண்டியை அவர் வாங்கிட்டு வந்து வேலை செய்யலாங்கிறார். அது தைரியமாக பரவாயில்லைங்க, வேலை செய்யலாங்க, எவ்வளோ செலவானாலும் பரவாயில்லைங்கிறார். அதுதான் கஷ்டமாக இருக்குதுங்க. இது வாங்கும்போதே நம்ம பார்த்து வாங்கணுங்க. இந்த மாதிரி 4 டோர் பேடையும் செக் பண்ணுங்கள். அது வந்து ஸ்க்ரூ வச்சுருக்குறாங்களா, என்ன ஏது, டோர் பேட் ஆடுதா இல்லையா அப்படிங்கிறத கொஞ்சம் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சௌகரியமாக இருக்கும். இல்லை வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம வேலை செய்கிறங்கிறது ரொம்ப வேலை ஜாஸ்தியாயிரும். இங்கே பாருங்கள், நான் உங்களுக்கு ஃப்ரண்ட் அடிபட்டதும் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், பேக் அடிபட்டதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள், தெரியுதுங்களா. எந்த இடத்துலையுமே பூரா களைஞ்சி கிடக்குதுங்க அப்படியே. இங்கே பாருங்கள், இந்த டிக்கெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. இப்போ நான் உங்களுக்கு டிக்கை சாத்தி காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், டிக்கு தட்டு அடிபட்டுருக்குறாங்க தெரியுதுங்களா. அடிபட்டு எல்லாமே தட்டி ரெடி பண்ணியிருக்கிறாங்க. பூரா நெல்நிலையே இருக்குதுங்க. அப்படியே காமிக்கிறேன் பாருங்கள், எல்லா பக்கம் நெல்நிலையே இருக்குதுங்களா. பேக்லேயும் அடிபட்டுருக்கு, ஃப்ரண்ட்லேயும் அடிபட்டு இருக்குது. இருங்க, இப்போ டிக்கை சாத்திட்டு உங்களுக்கு இங்கே பாருங்க எவ்வளோ ஒரு கேப் தெரியுதுங்களா. வண்டி சாத்தினதுக்கப்புறம் டெயில் லைட் எங்கே இருக்குது, டிக்கு எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். இதெல்லாம் நீங்கள் வண்டி வாங்கும்போது நீங்கள் பார்க்கலாம். ஆக்சுவலாக அவர் பார்க்காம விட்டுட்டார். ஏன்னா வண்டி பற்றி நாலேஜ் இல்லை, அவருக்கு தெரியாது. புதுசாக வண்டி வாங்குறாரு, சரி ஓகே ஆன்லைனில் பார்த்துருக்காரு, நல்லா இருந்திருக்குது வண்டி. இங்கே பாருங்கள், சுற்றி ஸ்க்ராட்ச் மட்டும் பாருங்கள் வண்டியை, பார்த்தீங்களா. இங்கே பாருங்கள், இந்த டோர் பேடும் வந்து உங்களுக்கு தூக்கி இருக்குது, எல்லா டோர் பேடுமே தூக்கி இருக்குது. வண்டி சுற்றி ஸ்க்ராட்சுங்க, சுற்றி ஸ்க்ராட்ச். சீட் கவர் கிழிஞ்சிருந்ததுங்க. இங்கே பாருங்க, டோர் முட்டி இருக்குது தெரியுதுங்களா. ஃபெண்டரில் வந்து முட்டுதுங்க டோர் வந்து. இங்கே பாருங்கள், பம்பரில் ஸ்க்ராட்சு. இங்கே பாருங்கள், லெஃப்ட்டு பூரா ஸ்க்ராட்சு, ரைட்டு பூரா ஸ்க்ராட்சு. இந்த மாதிரி வண்டிகள் வந்து தயவு செஞ்சு நீங்கள் பார்த்து வாங்குங்க. இப்போ வந்து நம்ம டிஎம்எஃப் வந்து தெரியாமல் இந்த வண்டி வாங்கிட்டார். வாங்கி ஃபுல் வேலை செய்யலாமா அப்படின்னு சொல்லி கேட்டார். நான் சொன்னேனுங்க, தயவு செஞ்சு இந்த வண்டி ஃபுல் வேலை செய்ய வேண்டாங்க. இந்த வண்டியை வந்து கம்முன்னு வாங்கின விலைக்கோ இல்லை கம்மியாகவும் நீங்கள் கொடுத்துருங்க. நம்ம இதை விட பெஸ்ட்டான வெஹிக்கிள் வாங்கிக்கலாம். ஏன்னா இதில் இன்னும் நான் உங்களுக்கு ரன்னிங் போர்டெலாம் காமிக்க மறந்துட்டுனுங்க. ரன்னிங் போர்டில் பொரிச்சல் இருக்குது, சுற்றியுமே பொரிச்சல் இருக்குது. அதனால் தயவு செஞ்சு இந்த மாதிரி வண்டி நம்ம டிஎம்எஃப் வாங்கிடாதீங்க. இருங்க, நான் உங்களுக்கு அடுத்த வீடியோ ஒன்று காமிக்கிறேன். அவரும் ஹோண்டா செட்டிங்க முதல் முறையாக வண்டி வாங்குறாரு. அவருடைய ஃப்ரெண்டோ யாரையோ நம்பி போய் உடல்பேட்டையில் வாங்கியிருக்கிறாங்க இந்த வண்டி வந்து ஹோண்டா சிட்டி. நான் என்ன சொல்கிறேன்னாங்க, விற்கிற டீலர் வந்து கொஞ்சம் ஒரு துளி மனசாட்சியோடு நீங்கள் வண்டி விற்றீங்கன்னா போதும். ஏன்னா வண்டி வாங்கிட்டு போகிறவங்க ரொம்ப பாவம், எவ்வளோ வேதனை கஷ்டப்படுவாங்க தெரியுங்களா. அதனால் வந்து நான் உங்களுக்கு இந்த வண்டி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த ஹோண்டா சிட்டி பார்த்துங்க எப்படி இருக்குதுன்னு. இந்த ஹோண்டா சிட்டி வந்து பார்த்திங்கன்னா உடுமலைப்பேட்டையில் வாங்கியிருக்கிறாருங்க. ஃபஸ்ட்டு டைம் வண்டி வாங்கியிருக்கிறார். இங்கே பாருங்க, இப்போ நான் உங்களுக்கு பின்னாடி காமிச்சிட்ருக்கிறேன். வண்டியினுடைய ரியர் ஏதாவது தெரியுதான்னு பாருங்கள். முதல்ல இந்த இடத்துலலாம் எவ்வளோ வெல்டு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, பீஸ் போட்டு. இங்கே பாருங்க, எத்தனை இடத்துல வெல்டு வச்சுருக்காங்க. அதுவும் கூட பிரச்சனை இல்லைங்க, இப்போ வெல்டு வச்சது அதுவும் கூட ரெடி பண்ணிக்கலாம். இந்த வண்டி வந்து கீழே குமிஞ்சு வாங்க பாருங்க, ரன்னிங் போர்டு இல்லை. லெஃப்ட் சைடுங்க பாருங்கள், லெஃப்ட் சைடில் ரன்னிங் போர்டு இல்லைங்க, சேஸே இல்லை. ரன்னிங் போர்டு கூட விட்டுங்க, வெட்டி போட்டுக்கலாம், சேஸே இல்லை. இங்கே பாருங்கள், வண்டி வாங்கின உடனே ஒரே சவுண்டுங்க, நம்ம கடக்கு முடக்கன்னு. உடனே வண்டி எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுங்கன்னாரு. எப்படிங்க ரெடி பண்ணுறதுன்னு கேட்டேன். நான் கூப்பிட்டு அவரை கீழே குமிஞ்சு உட்கார வச்சு அவருக்கு நான் காமிச்சேன். இங்கே பாருங்கள், ஜீரணிக்கவே முடியலைங்க. இங்கே பாருங்கள், அண்டர் பாடியில் ஒன்றுமே இல்லை.
இங்கே வரும் கையில் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இங்கே பாருங்க, இந்த என்ன கொடுமைங்க இது. எப்படிங்க இது வியாபாரம் பண்ணுறாங்க? ஒரு டீலர் வண்டி விற்கிறாங்க, எப்படி வியாபாரம் பண்ணுறாங்க? இது வந்து தயவு செஞ்சு நினச்சி பாருங்கள். கொஞ்சமாவது ஒரு மனசாட்சி வேண்டாங்களா? நம்ம வண்டி விற்கிறோமே, நம்ம குடும்பத்தை இந்த வண்டியில் கூட்டிகிட்டு போவாங்களா? ஒன்றுமே இல்லைங்க. கீழே அவர் எடுத்து வண்டி ஓட்டிகிட்டு வர்றாருங்க, சட்டக்கு புட்டக்கு டடக்கு புடக்குன்னு சவுண்டு வருது. எனக்கு இந்த சவுண்டெல்லாம் வருது, கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுங்கன்னாங்க. சரி, முதல்ல எனக்கு வண்டி அந்த பாடி பார்த்தோன்னே எனக்கு ஒரு மாதிரியாக இருந்தது. அங்கங்கே பேஸ்ட் வச்சு டோரில் ஃபுல்லாக அப்பி வச்சுருந்தாங்க. டோர் கீழே ஒரு அரிச்சு கிடந்தது. எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருந்தது. வேண்டாம், முதல்ல நீங்கள் வண்டி விடுங்க, நம்ம கீழே மூஞ்சி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே போனோம். கீழே போனதுக்கப்புறம் தான் இவ்வளோ விஷயம் தெரியுது. ஒன்றுமே இல்லை, கீழே ஃபுல்லாக எடுத்து போச்சு. இதுக்கு வந்து என்ன சொல்யூஷன் நீங்கள் கேட்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த 2 வண்டியுமே சென்னை நம்பர் தான். இந்த 2 வண்டி சென்னை நம்பர் தான். இது வந்து ஒருத்தர் சென்னையிலேருந்து டைரெக்டாக வாங்கிட்டு வந்தாருங்க. இது உங்களுக்கு SX4. இந்த வண்டி ஹோண்டா சிட்டி வந்து சென்னையிலேருந்து ஒரு டீலர் வாங்கிட்டு வந்துட்டார். வந்து ரெடி பண்ணி மேக்கப் பண்ணி விற்றுட்டார் உடல்பேட்டையில். எவ்வளோ தவறு நடக்குது பார்த்தீங்களா? ஒரு சில டீலர் பண்ணுற தவறு. இது உண்மையாக சொல்லி விற்றுருக்கலாம், இல்லை நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்துருக்கலாம். இதையே அந்த மாதிரி பண்ணால் பரவாயில்லைங்க. இது வந்து இந்த மாதிரி சில பேர் பண்ணுறதுனால தான் ஒட்டுமொத்த கார் டீலர்களுக்கும் கெட்ட பேர் ஆகுது. ஒரு சில பேர் பண்ணுறது. நிறைய பேர் இன்றைக்கி கார் நாலேஜ் இல்லாமல் ஒரு லாப நோக்கத்தில் ஒரு கார் கிடச்சா போதும், ரைட் வாங்கிட்டு வந்து ரைட் இந்த விலைக்கு விற்றுறலாம் அப்படிங்கிற அந்த மாதிரி விற்றுட்ருக்குறாங்க. தயவு செஞ்சு வண்டி வாங்கும்போது கீழே குமிஞ்சு பார்த்து வாங்கிக்கிங்க. இந்த மாதிரி வண்டிகள் வராமல் இருக்க என்ன காரணம், என்ன பண்ணலாம், எப்படி தடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, புது வண்டிக்கு அண்டர்கோட் பாடி பெயிண்ட் அடிக்கிறது. சில பேர் வந்து வருமுன் காப்போம் அப்படிங்கிற மாதிரி தடுப்பூசி போட்டுக்கிறோம்லங்க, அந்த மாதிரி வருமுன் காப்போம். நம்ம வண்டிக்கு எதுவும் வரக்கூடாது, நம்ம வண்டி நீட்டாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி வெல் மெயின்டைன் பண்ணுறவங்க ஆரம்பத்துலேருந்தே அண்டர்கோட் பாடி பெயிண்ட் 2 வருஷத்துக்கு ஒருக்கா அடித்து ஒரு 10 வருஷம் ஆனாலும் 15 வருஷம் ஆனாலும் நீட்டாக வச்சுருக்காங்க. ஃபுல்லாக கீழே வார்த்தையில் பிளாக் கலராக இருக்கும். நீட்டாக வெல் மெயின்டைன் பண்ணி பக்காவாக வச்சுக்கிறாங்க. சில பேர் வந்து 2 வருஷம் கழித்து ஆரம்பிக்கிறாங்க, சில பேர் 4 வருஷம் கழித்து ஆரம்பிக்கிறாங்க, சில பேர் 5-6 வருஷம் கழித்து ஆரம்பிக்கிறாங்க. ஓகே, நான் 5-6 வருஷம் ஓட்டிட்டு நான் இனிமேல் அண்டர்கோட் பாடி பெயிண்ட் அடித்து நீட்டாக வச்சுக்கிறேனுங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் மெயின்டைன் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஓரளவுக்கு நீங்கள் வந்து உங்களுடைய வண்டியில் எந்த ஜாமானம் போகுதோ அதையெல்லாம் வந்து உடனே பார்த்து நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு வண்டி லைஃப் லாங் நம்ம வந்து ஒரு 10 வருஷமோ 5 வருஷமோ நல்லா ஓட்டி கொண்டு போகலாம். நம்ம வச்சுருக்கிறதும் நம்ம பராமரிக்கிற முறையும் தான் கையில் இருக்குது. அதனால் வந்து தயவு செஞ்சு நம்ம டிஎம்எஃப் இனிமேல் வண்டி பார்த்து வாங்கும்போது தயவு செஞ்சு ஒரு தடவைக்கு 2 தடவை வண்டி மேலே தூக்கி பேட்ச் ஒர்க் இருக்கான்னு செக் பண்ணிங்க. டோரில் ஃபுல்லாக டோர் நீட்டாக இருக்கா இல்லை பேஸ்ட் ஒர்க் பண்ணியிருக்கான்னு பாருங்கள். டோர் நீக்கினா கீழே குமிஞ்சு பாருங்கள். எப்போவுமே டோர் நீக்கணும்னு மேலே பார்க்காதீங்க, கீழே குமிஞ்சு பாருங்கள். டோரினுடைய கீழே 4 டோர்லேயுமே கீழே வந்து அது இந்த மாதிரி பேட்ச் ஒர்க் இருக்கா இல்லையா. ஏன்னா ரொம்ப பேட்ச் ஒர்க் இருந்ததுன்னா நம்மளால் வேலை செய்ய முடியாதுங்க. இந்த வண்டியில் 100 இல்லைங்க 200% வேலை செய்ய முடியாது. சேஸே மாற்றணும். சேஸு போச்சு, பாடி போச்சு, எல்லாமே போச்சு. அப்புறம் வெறும் இன்ஜின் வச்சு நம்ம என்ன பண்ண முடியுங்க. அதனால் வந்து இந்த ஹோண்டா சிட்டி கஸ்டமர் அவ்வளோ ஒரு இழப்பு ஏற்பட்டிருக்குமா என்னன்னு தெரியல. வாகனருக்கே திருப்பி கொண்டு போய் கொடுத்து உங்கள் ஃபேமிலி இதில் நீங்கள் கூட்டிகிட்டு போவீங்களா அப்படின்னு கேட்டு நீங்கள் வண்டி கொடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி திருப்பி கொடுக்க சொல்லியிருக்கேன். வண்டி போயிருக்காரு, இன்னும் கூப்பிடலைங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் யூஸ்டு கார் வாங்கும்போது நீங்கள் கரெக்டாக பார்த்து ஒரு நல்ல மெக்கானிக் கூட்டிகிட்டு போய் வாங்கிக்கோங்க. இப்போ நீங்கள் ஒரு மாருதியாக நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா, இப்போ நேற்று கூட நான் சென்னை போயிருந்தேனுங்க. சென்னையில் வந்து யூஸ்டு கார் வந்து AIE கார்ஸ்ன்னு நினைக்கிறேனுங்க. இந்த வெங்கட்நகரம் ரோட்டில் நான் பார்த்தேன் மாருதி. எல்லாமே லேட்டஸ்ட் வண்டி வச்சுருந்தாங்க, நல்லா தான் வச்சுருந்தாங்க. அந்த மாதிரி மாருதி ஷோரூமில் வாங்கும்போது அவங்க என்ன 1 இயர் வாரண்டி கொடுக்குறாங்க. அதுவும் நம்ம எதுனாலும் போய் கேள்வி கேட்க முடியும். இதே நம்ம போய் வேறு இடத்துட்ட வாங்கிட்டு நம்ம கேள்வி கேட்க முடியாது இல்லைங்க. இந்த மாதிரி வண்டியெல்லாம் வாங்கிட்டு அதெல்லாம் ஆகாது, வேணும் விட்டுப்பாங்க, விற்று கொடுக்குறது தான் சொல்லுவாங்க. அதான் சொல்லுவாங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வண்டி வாங்குறது ஒரு நல்ல மெக்கானிக் கூட்டிகிட்டு போய் முடிஞ்ச வரைக்கும் நல்ல யூஸ்டு காரை நீங்கள் வாங்குங்க. இதே மாதிரி யூஸ்டு கார் வந்து ஒவ்வொரு விஷயமாக உங்களுக்கு நான் வந்து ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேனுங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாங்க. நன்றி, வணக்கம். பை டிஎம்எஃப்.